அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவர்களே, நம்முடைய வெற்றிவேல் முருகனுடைய திருத்தலத்தினுடைய தலவரலாறு. இந்த தலவரலாறு என்பது நாமெல்லாம் அனைவரும் திருவிளையாடல் திரைப்படத்தை நாம் பார்த்திருக்கிறோம். முருகர் தாய் தந்தையை, அதாவது நாரதர் ஒரு பழம் கொண்டு வராரு, அது ஞானப்பழம். அந்த ஞானப்பழத்தை கொண்டு சிவன் பார்வதியிடம் என்ன சொல்கிறார்? யார் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் என்று நாரதர் சொல்கிறார். அப்பொழுது சிவனும் பார்வதியும் சிரிக்கிறார்கள். ஏதோ நாரதர் நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு கலகம் ஏற்படுத்த போகிறார் என்பது அவர்கள் உணர்கிறார்கள். இருந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அந்த திருவிழாக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். அப்பொழுது சிவன் பார்வதியோடு முருகரும் விநாயகரும் இருக்கிறார்கள். அந்த இரு குழந்தைகளுக்கிடையே இந்த போட்டி நடைபெறுகிறது. யார் முதலில் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம். நீங்க எல்லாருமே திருவிழாக்கள் படம் பார்த்திருக்கோம். நம்ம முருகர் என்ன செய்வாரு? உடனே மயில் எடுத்துட்டு உலகத்தை சுத்த போடுவார். நம்மளுடைய விநாயகர் என்ன செய்வார்னா யோசிக்கிறார், நாம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம தம்பிய ஒரு விளையாட்டுத்தனமா இந்த விளையாட்டுல நம்ம வெல்லணும் அப்படின்னு யோசிச்சு தந்திரமா என்ன செய்வாரு? ஒரு கேள்வி கேட்கிறார். உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்னன்னு கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன் சொல்றாங்க. உடனே விநாயகர் என்ன செய்யறாரு? அழகா சுத்தி ஞானப்பழத்தை வாங்கிடுறாரு. இப்ப முருகர் உலகத்தை சுத்தி பார்க்கும்போது அந்த பழம் யார் கையில இருக்குது? விநாயகர் கையில இருக்குது. முருகருக்கு கோபம் தாங்கல. என்னடா அது, மூத்த கோயிலுக்கு பழத்தை கொடுத்துட்டாங்க, நம்மள உலகத்தை சுத்தி வெற்றி அடைஞ்சது நாம தானே, அண்ணன் உலகத்தையே சுத்தலையே, அவருக்கு எப்படி பழம் கொடுக்கலாம் அப்படின்னு கோபம். என்னடா இருந்தாலும் இப்ப நம்ம குடும்பத்துல 2 குழந்தை இருக்குது. வெற்றி அடையாத குழந்தைக்கு உண்மை என்ன? உலகத்தை சுத்தி வரணும். உண்மையா உலகத்தை சுத்தினாரு நான் தானே, அப்ப ஏன் எனக்கு பலம் கொடுக்கல அப்படின்னு பெற்றோர்களுக்கு சண்டை போடுறாங்க. சிவன் பார்வதி கேட்கிறாரு. அண்ணனை பார்க்கிறாரு. அண்ணன் ஒன்றும் சொல்லல. ஏன்னா அவரு விளையாட்டுத்தான் அந்த பழத்தை வாங்கிட்டாரு. அப்ப கோரிச்சுட்டு ஒரு பழனிக்கு வந்துடுறாரு. பழனியில அவையார் பேசுறாங்க, பார்வதி அம்மா பேசுறாங்க. எல்லாரும் பேசி பார்க்கிறாங்க. முருகர் அவருடைய கோபம் தனியவே இல்லை. அப்போ முருகர் கோபம் தனியாதனால விட்டுறாங்க. எப்படியோ முருகர் ஒரு தனி பெரும் கடவுளாக அவர் உருவாவதற்கான சூழ்நிலைகள் உருவாகுது. குன்றிருக்கும் இடம் தான் குமரன் இருக்கும் இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாமே இந்த பூமி எல்லாம் முருகருடைய ஒரு அடக்கத்திலே வருகிறது. இதெல்லாம் மற்ற தெய்வங்கள்லாம் பார்க்கிறாங்க. என்னடா விட்டா முருகர் எல்லா மக்களையும் தன்வசப்படுத்திடுவார் போல இருக்குது, அறிவே தெய்வங்கிற ஒரு தத்துவத்தில் ஒரு தொகுப்பு போடுவார் போல இருக்குது. இது இப்படியே விட்டாங்க, நமக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடுங்க, எப்படியாவது ஒரு சமாதானப்படுத்தணும். அப்ப இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நாராயணன், லட்சுமி எல்லா 30 தேவரும் யோசிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி சூழல்தான் பக்கத்துல கொல்லிமலையில சிவன், பார்வதி, சித்தர்கள், விநாயகர் எல்லாமே அந்த தவப்பாறையில, கன்னிமார் பாறையில தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில முருகன் குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் இல்லையா? இந்த பனிச்சோலை, இந்த இடத்துல இளைய பெருமாள் மலை. இப்ப நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன சண்டைனா உடனே எங்க போனா மாமா வீட்டுக்கு போனா ஒரு மனசு ரிலாக்ஸா இருக்கும். அதுபோலதான் முருகனுக்கு அப்பா அம்மா சண்டை போட்டோம், நம்ம மாமா நம்ம பெருமாள் இருக்கிறாரு, அவர் இடத்துல போய் நம்ம கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கலாம்னு இங்க வந்துட்டாரு. இளைய பெருமாள் மலை பக்கத்துல பனிச்சோலை இருக்கிறாரு. அந்த இளைய பெருமாள் மலையில பனிச்சோலையில அவரு அப்படியே விளையாண்டுட்டு இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். இது சிவன் கொல்லிமலையில பக்கத்துல தானே, 2 கிலோமீட்டர் தானே பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, சித்தர்கள், முனிவர்கள் எல்லாம் உணர்றாங்க. முருகர் நம்ம என்ன பாரு, சிவன் இருக்கிறார், பார்வதி இருக்காங்க, விநாயகர் இருக்கிறாரு, அந்த சின்ன ஒரு முருகன் தான் நல்லா இருக்குமே, இவ்வளவு பக்கத்துல இருந்து நாம போய் பார்க்கணும், என்ன பண்றது, எப்படியாவது முருகரை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லா சுற்றர்களும் ஒண்ணு சேர்ந்து சிவன் பார்வதி கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப முருகர் சந்தோஷமா இருக்கிறார் பனிச்சோலையில. இப்ப நாம போய் பேசுறோம்னா நிச்சயமா முருகர் மனம் மாறி நம்மளோட சேர்ந்துக்குவாரு. அவரு அம்மைய
பொண்ணோட சேர்ந்து போவார் அப்படிங்கிற ஒரு அறிவுரை சொல்றாங்க. சிவன் பார்வதி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன யார் எங்க இருக்கிறார்? இளைய பெருமாள், நம்ம பெருமாள் கிட்ட தானே இருக்கிறார், வா நம்ம போய் ஒரு மரியாதை நிமித்தமா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வராங்க. பனிச்சோலை வந்த உடனே எல்லா சித்தர்களும் சிவன் பார்வதி எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ இளைய பெருமாள், அந்த பெருமாள் லட்சுமி நாரதர் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ 30 தேவர்களும் இந்த பனிச்சோலையை பார்க்கிறாங்க. முருகர் என்ன சேருவாரா சேர மாட்டாரா? இதுதான் ஒரு பெரிய ஒரு இதை எதிர்பார்ப்பா இருக்குது. யாரு வாயை திறந்தாலும் பிரச்சனை வந்துடும். அதனால யாருமே வாயை திறக்காம மௌனமா இருக்கிறாங்க. அந்த இடத்துல விநாயகர் தான் சொல்றார். விநாயகர் தான் அண்ணன், ஏன்னா அவர் தானே பழத்தை கையில வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, தம்பி நான் விளையாட்டுக்கு தான் இந்த ஞானப்பழ வாங்கினேன். உண்மையா அறிவுக்குரிய தெய்வம் நீதான். நான் ஒரு பஞ்சபூத சக்தி, பரிணாம சக்தி. அதாவது அரச மரத்துல அருகம்புல்ல இருந்து அரச மரம் வரணும், ஒரு தாவர பரிணாமத்தினுடைய தங்க சக்தி நானு. சுண்டலில் இருந்து யானை வரணும், பரிணாம தன்மை உடையவன். பஞ்சபூத சக்தி பரிணாம சக்தி தான் நானே தவிர நீதான் ஒரு அறிவிலிருந்து 6 அறிவாக இருக்கக்கூடிய முருகனாக நீதான் இருக்கிறாய். இந்த ஞானப்பழம் உனக்குரியது, இந்த ஞானப்பழம் உனக்குரியது. நான் சும்மா சின்ன விளையாட்டு பண்ணி அப்பா அம்மாவிட்ட அப்படி நைசா பேசி இந்த பழத்தை வாங்கிட்டேன். ஆனா இந்த பழம் யாருக்குரியது? உனக்குரியது. இந்த பழத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மனமுகந்து விநாயகர் இந்த பனிச்சோலையில நம்மளுடைய வெற்றிவேல் முருகருக்கு கொடுக்குறாங்க. முருகர் சுத்தியும் பார்க்கிறாரு. நாராயண லட்சுமி, சிவன் பார்வதி, சித்தர்கள், நாயன்மார்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மகிழ்ச்சியில சந்தோஷத்துல ஆரவாரத்துல முருகா, வெற்றிவேல் முருகா, பனிச்சோலை முருகா, பெற்றுக்கொள் முருகா அப்படின்னு உற்சாகப்படுத்துறாங்க. உடனே அவரு இந்த பனிச்சோலையில் விநாயகரிடம் தன்னுடைய அண்ணனிடம் அந்த ஞான பழத்தை அவர் பெறுகிறார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எப்ப விநாயகர் கொடுத்தாரு, எப்ப முருகர் வாங்கினார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இப்போ நான் சொல்றோம்ல, அப்ப அந்த முருகர் எப்ப வாங்குறாருன்னா, ஏன்னா இது பிரபஞ்சத்தினுடைய சக்தி. விநாயகர் பஞ்சபூத சக்தி, பரிணாம சக்தி. முருகர் ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு, உயிர் அறிவாக இருக்கக்கூடிய அறிவே தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய முருகர். இந்த அறிவே தெய்வம், இந்த வான சாஸ்திரப்படி நம்மளுடைய ஜோதிடத்துல சித்திரக்கனி, சித்திர ஒண்ணு நம்ம கொண்டாடுவோம். சித்திரக்கனி, அந்த சித்திரக்கனி அந்த சித்திர மாதத்துல 1வது நாள்ல தான் அந்த நிகழ்வு நடக்குது. அது பண்டைய காலத்துல நடந்தது. அந்த பண்டைய காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம சித்தர்கள் தான் உணர்ந்து அந்த சித்திர வான சாஸ்திரத்தினுடைய முதல் நாளாக இந்த அறிவே தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனுக்குரிய ஒரு தமிழ் கடவுளாக, தமிழ் வருட பிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மனதால் உணர வேண்டும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முருகர் பக்தர்கள் அனைவரும் இந்த பனிச்சோலைக்கு வருகை தர வேண்டும். இந்த சித்திரக்கனி விழாவிலே நாம் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதத்தினுடைய அதாவது இந்த கார்த்திகை ஜோதி தினத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அருட்பெரும் ஜோதி இங்கே காட்டப்படுகிறது. எந்த முருகர் கோயிலும் அருட்பெரும் ஜோதி காட்டப்படுவதில்லை. நம்முடைய வள்ளலார் ஆரம்பத்திலே அருமையான முருகர் பக்தராக இருக்கிறார். இறுதியாக அவர் உணர்கிறார், அருட்பெரும் ஜோதியே முருகர், அருட்பெரும் ஜோதி தான் முருகர் என்பதை உணர்ந்து அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதிங்கிறார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உயிர் துகுணம் ஒரு அருட்பெருஞ்சோதி தான். அதனுடைய நினைவாக முருகர் சிவனுடைய நெற்றியிலே ஒரு ஒளி பிளம்பாக ஒரு 6 ஒளி கதிர்களாக சென்றதாக நம்முடைய புராண கதைகள் சொல்கிறது. அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய உயிர் துகளானது ஒளி வடிவமாக இருக்கிறது. உயிராக நம்முடைய உடலில் அறிவாக இருப்பது ஒரு அற்புதமான முருகரே உயிராகவும் அறிவாகவும் இருப்பதை நாம் உணர்வதற்கான ஒரு நிலையைத்தான் நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் இந்த முருகப் பெருமானுக்கெல்லாம் ஒரு அற்புதமான திருக்கோயிலை அமைத்து நாம் எல்லாம் ஒரு நல்வழியிலே இந்த பிரபஞ்சத்தினுடைய பேரறிவான 6 அறிவு சக்தியை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு சூழ்நிலைகளை, இறை வழிபாட்டு முறைகளை, இயற்கை வழிபாட்டு முறைகளை உருவாக்கினார்கள் என்பதை இந்த காலத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் கோயிலுக்கு போவோம், முருகரை பார்க்கிறோம், முருகர் என்ன யாரு, ஏதோ ஒரு சிலை என்றுதான் பார்க்கிறார்கள். அப்படி அல்ல, முருகனுடைய உருவத்தை நீங்கள் உருவகப்படுத்தி பாருங்கள். உருவன பாம்பு, பரப்பன மயில், ஒரு சிறுவன் என்று சொன்னால் இந்த அறிவியல் என்ன சொல்கிறது? ஒரு ஊர்வனையாக பரப்பனமாக ஒரு மனிதன் பரிணமித்தான் என்பது அறிவியல் பூர்வமாக இந்த உலகம் ஒப்புக்கொள்கிறது. ஆனால்
முன்னோர்கள் ஓலைச்சுவடியை எழுதி வைத்தால் அது மக்கிவிடும் மங்கிவிடும் என்பதற்காக உருவகப்படுத்தினார்கள். பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை, பிரபஞ்சத்தினுடைய தத்துவத்தை, பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு வகையான ஆற்றலை அவர்கள் மிக அற்புதமாக, இப்ப விநாயகர் என்று சொன்னால் அருகம்புல்லிருந்து அரச மரம் வரை அது உருவப்படுத்துகிறார்கள். அதாவது சுண்டலிலிருந்து யானை முகம், இப்படி பரிணாம சக்தியும் பஞ்சபூத சக்தியும் உணர்வதற்காகத்தான் அந்த உருவங்களை கொண்டு வந்தார்களே தவிர அது ஒரு மூல பழக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது அல்ல. நாம் உணர வேண்டியது, ஒவ்வொரு தெய்வத்தையும் பார்க்கும் போதும் அந்த உருவகத்திலே ஒரு அறிவியல் தத்துவம் புதைந்து கிடக்கிறது என்பதை எல்லாரும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஏதோ நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள், அறியாமல் மூல பழக்க வழக்கத்தை வளர்த்து விட்டார்கள் என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக நம்முடைய கருவறை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இந்த இறைவனியினுடைய தத்துவம் தான் கருவறை. ஒரு தாயினுடைய கருவறை தான் இறைவரை. ஒரு தாயினுடைய வெற்று, அந்த ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு தாயினுடைய வெற்று கருவறையில் தான் நம்முடைய உயிர் உருவாகிறது. நம்முடைய உள்ளுறுப்புகள் அனைத்து உருவாகிறது. நம்முடைய உச்சங்கள் இருந்து உள்ளங்கால் வரை இந்த 10 மாதத்திலே ஒரு கரு எப்படி உருவாகிறது, அதுபோலத்தான் நம்முடைய முன்னோர்கள் கருவறை, தாயின் கருவறையாக மையமாக எந்த ஒரு ஜன்னலும் இல்லாத ஒரு இருள் அறையை உருவாக்கி அந்த இடத்திலே ஒரு அற்புதமான இது போன்ற தெய்வங்களை உருவாக்கி உருவகப்படுத்தி பிரபஞ்சத்துடைய சக்தியை, அறிவே தெய்வம் என்பதை உணர்வதற்காகவும், பஞ்சபூத சக்தியை உணர்வதற்காகவும், பரிணாம சக்தியை உணர்வதற்காகவும், ஒட்டுமொத்தமான இந்த மனித குலம் நாம் எப்படி உருவானோம், அணுக்களுடைய கூட்டு, அந்த அணுக்களுடைய கூட்டு நாம் வெற்றிடமாக இருந்த 100 வருடம் நாம் இல்லை, இப்போ இருக்கிறோம். அதுபோலதான் அதை உணர்ந்து கொள்வதற்காக பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் நம்முடைய இறை வழிபாட்டு முறைகளை உணர்த்தினார்கள். இந்த தகவல்கள் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மூல பழக்க வழக்கம், கற்பனை கதைகளை விட ஒரு உண்மையான இயற்கை சக்தி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நம்மை அதை உணர்வதற்காக நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய இந்த இறை வழிபாட்டை, பக்தி மார்க்கத்தை, ஞான மார்க்கத்தை, யோக மார்க்கத்தை அனைத்தும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை உணர்வுகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணிச்சோலை வெற்றிவேல் முருகனுடைய தளத்திலே சத் சங்கம் மாதம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய சித்தராமா அதுக்கான ஏற்பாடு செய்தார்கள். அதுக்காகத்தான் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த வாய்ப்புக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். அம்மா நமக்கு வாய்ப்பளித்து இந்த தலைவராக பேசுவதற்கு கூடியிருக்கக்கூடிய பக்தர் பெருமக்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.